கரூர்ல நடந்தது மிக துயரமான சம்பவம். 41 பேர் இறந்திருக்கிறாங்க. நான் அந்த மருத்துவமனைக்கு போனேன். நான் பெற்றோர்கள் இழந்த குழந்தைகள், குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள், கணவனை இழந்த மனைவிகள், அவ்வளோ துயரமா. எல்லாம் சாதாரண ஜனங்க தான். நான் இன்னைக்கு யாரையும் நான் குறிப்பா நான் குற்றம் சுமத்திற்கு நான் தயார் கிடையாது. அதே வேளையில நம்முடைய தமிழக அரசு இந்த பிரச்சனை எதனால, யாரால இந்த பிரச்சனை வந்திருக்கலாம் அங்கிறதுக்கு உண்டான விசாரணை ஆணையத்தை முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில அவங்க வச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ அவங்க தமிழக அரசு இது பண்ணியிருக்காங்க. அதே வேளையில நம்முடைய மதுரை உயர்நீதிமன்ற கிளை அவங்க இந்த விஷயத்தை நாங்க எடுக்கிறோம், நாங்க கவனத்துக்குள்ள எடுத்துட்டு நாங்க இது என்ன நடந்திருக்கு, இது பின்னணி என்ன இருக்கு, நாங்களும் விசாரிக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. இப்போ அவங்க சகோதரர் விஜயோடைய தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்களுக்கு சிபிஐ விசாரணைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மாநில அரசு மூலியமா ஒரு விசாரணை ஆணையம், உயர்நீதிமன்ற தலையீடு இருக்க போது அவர் சகோதரர் விஜயோட விருப்பத்துக்கு அவருடைய கோரிக்கையை ஏற்று சிபிஐ விசாரணை வச்சு அதை பத்தி எங்களுக்கு இது கிடையாது. ஆனா இத்தனை பேர் விசாரிக்கும் போது கண்டிப்பா உண்மை வெளியே வரப்போகுது. உண்மையிலேயே அது ஒரு விபத்தா, இல்ல தவிர்க்கக்கூடிய விபத்தா, தவிர்க்க முடியாத விபத்தா, இல்ல யாரோ ஒரு பின்னணியில் இந்த விபத்து நடந்திருக்காங்கிறது எல்லாம் தெரிய போகுது. அது தெரியறதுக்கு முன்னாடியே இவர் தான் காரணம், அரசாங்கம் தான் காரணம், இல்ல அந்த நடிகர் தான் காரணம், இல்ல அந்த இயக்கத்தை சார்ந்து வந்த காரணம் அப்படின்னு பல வதந்திகள் நீங்க சொன்னீங்க இல்லையா, சோசியல் மீடியால தேவையில்லாத அவதூறுகள் பலதுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம என்னன்னா விசாரணை வர்றதுக்கு முன்னாடி அது விசாரணை போய் குற்றவாளிகள் யாரு அப்படின்னு யாரும் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு நீ இவர் தான் காரணம், அவர் காரணம் சொல்றது நல்லா இருக்காது. காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம் ஒரு அறிக்கை கொடுத்தார். அதாவது கரூர் மேட்டரிலிருந்து 4 திசைகளும் தவறு நடந்திருக்கு, இதை குறித்து நான் தமிழக செயலருக்கு பதிவு பண்ணியிருக்கேன். இதை பற்றி உங்க கருத்து? காங்கிரஸ் அவருடைய முக்கியமான தலைவர் அவர் நம்முடைய அண்ணன் ஒரு ஐயா சிதம்பரம் அவர்கள். அவருடைய நாங்கள் மதிக்கிறோம். அதே நேரத்தில் அதில் அவருடைய கருத்து எனக்கு உடன்பாடு கிடையாது. இதுல என்னன்னா இப்போ விசாரணையே துவக்கல. ஒவ்வொரு ஜனங்க பலவேறுபட்ட, நானே ஒரு 10 பேர்கிட்ட பேசும்போது 4 பேர் ஒரு மாதிரி சொல்றாங்க, இன்னொரு 4 பேர் வேற மாதிரி சொல்றாங்க. பல்வேறு தரப்பு வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனைக்கு என்ன, கரூர்ல இந்த பிரச்சனைக்கு என்னன்னு சொல்லும்போது முழு விவரங்கள் தெரியாம நானா வந்ததையும் சொல்ல முடியாது. அவருடைய கருத்து, அது ஐயா சிதம்பரத்துடைய கருத்து, அவருடைய கருத்து. அது அதனால அது தவறுன்னு சொல்ல முடியாது. அதே வேளையில என்னன்னா விசாரணை நடக்காம முழு விவரங்கள் தெரியாம என்னுடைய கருத்தை நான் சொல்ல முடியாது. காட்டுப்பண்ணிக்கு நீங்க குரல் கொடுத்தீங்க. தற்சமயத்து காட்டுப்பண்ணி இந்த சுற்றி இருக்கிற கிராமங்கள் விவசாயிகள் விவசாய பயிர்கள் சேதப்படுத்தும். இதை பற்றி நீங்க அடுத்து குரல் கொடுத்தீங்களா? அதுக்குரிய நடவடிக்கை இல்லை, இது குறித்து கலெக்டரும் காட்டுப்பண்ணி இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் காட்டுப்பண்ணியை பிடிச்சிட்டு கொண்டு காமிக்க வந்தாங்கன்னா கலெக்டரும் அதை பார்க்காமலே போறாரு. இதுக்கு எனக்கு 2 நிமிஷம் கொடுங்க. நீங்க தயவுசெய்து நடுவில் குறுக்கால பேசாதீங்க. ஒரு முக்கியமான பிரச்சனை, விவசாயிகள் சார்ந்த பிரச்சனை. இந்த பகுதியில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த காட்டுப்பண்ணி பிரச்சனையினால. நாடாளுமன்றத்தில் இது விஷயமா 2 தடவை நான் பேசியிருக்கிறேன். நான் அதே நேரத்தில் இங்கே தமிழகத்தில் உங்களை மாதிரி ஊடகங்களை பத்திரிகையாளர் வச்சுட்டு பல சந்திப்புகள் நான் பேசியிருக்கிறேன். நான் சமீபத்தில் நம்முடைய சென்னையில் நடந்த மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் நடந்த டிஷா கூட்டத்தில், அந்த கூட்டத்திலையும் என்னுடைய கருத்து சொன்னேன். நான் என்னன்னா தமிழக அரசு ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. என்னன்னா காட்டுப்பணிகளை வன இலாக்கா அதிகாரிகள் மூலியமா அதை அழிக்கலாம்னு சொல்லி மசோதா, நல்ல ஒரு மசோதா. ஆனா அதே மசோதா தான் கேரளா பக்கத்துல இருக்க கேரளா மாநிலத்துல இருக்கு. ஆனா அப்படி ஒரு மசோதானால முழுமையா காட்டுப்பணியை நீங்க எது பண்ண அடிக்க முடியுமா, இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமான்னா கண்டிப்பா அது முடியாது. ஏன்னா கேரளால இது முடியல. அது இப்ப கேரளா மாநிலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காட்டுப்பணிகளால் பாதிக்கப்படுற விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அந்த விவசாயிகளே அவங்களே தன்னிச்சையா அந்த காட்டுப்பணிகளை அழிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க? கேரளா அரசாங்கம் சொல்லுது. ஆனா அந்த அதிகாரம் கேரளா அரசாங்கத்துக்கு கிடையாது. அந்த அதிகாரம் கேரளா அரசாங்கத்துக்கு வரணும்னு என்ன, தேசிய வனவிலங்கு சட்டம், இந்தியன் வைல்ட் லைஃப் ஆக்ட், அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அது யார் கொண்டு வர முடியும்? ஒன்றிய அரசு கொண்டு வர முடியும். இது நான் நாடாளுமன்றத்திலையும் பேசியிருக்கிறேன், சார்ந்த துறை அமைச்சர்கிட்டையும் நான் பேசியிருக்கிறேன். நான் அந்த வைல்ட் லைஃப் ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட மாநில அரசுகளே இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடலாங்கிற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா தமிழக அரசும் அது செய்ய முடியும். ஏன்னா டிஷா கூட்டத்துல ஒரு கூட்டணியை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கருத்து வைக்கிறார். நீங்க தமிழக அரசு இந்த மசோதா கொண்டு வந்திருக்கிறீங்க, ஆனா எந்த பிரயோஜனையும் கிடையாதுன்னு சொல்லும் போது, நான் என்னுடைய வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய பேரை குறிப்பிட்டு அவர் கருத்து நல்ல கருத்து தான், இதனால இந்த மசோதா கொண்டு வந்து ஜனங்களுக்கு குறிப்பா விவசாயிகளுக்கு இதுல பெரிய இது கிடையாது, அதுக்கு எதனாலன்னு சொல்லிட்டு இதே உதாரணம் சொன்ன கேரளா அரசாங்கம் இதே இது கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஒன்றிய அரசுடைய
இதுல தலையீடு வேணும். இந்த இந்தியன் வைல்ட் லைஃப் ஆக்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாதான் தமிழக அரசு கொண்டு முடியும். இல்ல தமிழக அரசு நம்ம குற்றப்படுத்துறது தவறானதுங்கிற அந்த கூட்டத்தில் நான் சொல்லியிருந்தேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.